The ABC of life is to always be careful. எப்போவுமே கவனமாக இரு. எதை பற்றி நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும். சாமி சொல்கிறாரு, நீ இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணுன்னா உனக்கு ஒரு போட் தேவை. ஸோ அதே மாதிரி தான் இந்த உடலும். இந்த சம்சாரம் அப்படின்ற இந்த கடலை தாண்டி நம்ம அந்த யோகத்தை நோக்கி போகணுன்னா இந்த உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும், இந்த உடலும் நல்லா இருக்கணும். அதனால தான் இந்த ABC, எப்போதும் கவனமாக இரு, எப்போதும் பத்திரமாக பார்த்துக்கோன்னா ஃபஸ்ட்டு இந்த பாடியோட ஸ்டார்ட் பண்ணணும். ஆஹாரா, விஹாரா, ஆச்சாரா, விசாரா, உச்சாரா, இது 5 நீ பார்த்துக்கிட்டீங்கன்னா உன் ஹெல்த்து ஆட்டோமேட்டிக்காக சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ இதெல்லாம் இந்த உடலை பாதுகாக்கிறதுக்கு வழிகள் அப்படின்னு பார்த்தோம். இந்த இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, இந்த உடலை, இந்த ஆரோக்கியத்தை எதுக்காக பாதுகாக்கணும். சுவாமி ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறார். நீ ஒரு பல லட்சம் வர்த் நகை வச்சுருக்க, இல்லாட்டி ஒரு டைமண்ட்ஸ் எதுவும் வச்சுருக்க, எத்தனையோ லேக்ஸ் ஒரு க்ரோஸ் வர்த். அதை நீ ப்ரொடெக்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணுவேன்? ஒரு 2000 ரூபாய் அயரன் சேஃபில் போய் வைப்பேன் இல்லையா? அதோட வேல்யூ லேக்ஸ் இன் க்ரோர்ஸ். ஆனால் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது நீ எதில் வைப்பேன்? எவ்வளோ கம்மியான வேல்யூவான அயன் சேஃபில் போய் வைப்பேன். சாமி சொல்கிறாரு, இந்த பாடி தான் அந்த அயன் சேஃப், இது உள்ளார இருக்க அந்த ஆத்மா தான் அந்த இன்வேல்யூபிள் ஜுவல். ஸோ இந்த அயன் சேஃபை நம்ம எதுக்காக பார்த்துப்போம்? சும்மா அயன் சேஃப்ன்றதுக்காக பார்த்துப்போமா? இல்லை, அந்த அயன் சேஃப் உள்ளார இன்னமும் இருக்குது, இம்பார்ட்டண்ட்டான திங் அது உள்ளார இருக்குது. இல்லாட்டி நம்ம கையில் காசு வச்சுருக்கோம், அந்த காசு ஒரு 500 ரூபாய் நோட்டு வச்சுருக்கோம், அதோட ஆக்சுவல் வேல்யூ என்ன பார்த்தோன்னா அந்த பீஸ் ஆஃப் பேப்பர் தான், அது ஃபியூ பைசே இருக்கும். ஆனால் நம்ம எல்லாம் சொசைட்டியாக அதுக்கு கொடுக்குற வேல்யூனால we are able to buy something with that, we are able to transact something with that இல்லையா? ஸோ அதனால் அதுக்கு வேல்யூ. சாமி ஒரு டிஸ்கோஸில் சொல்கிறாரு, நம்ம ஹியூமன் பாடி அப்படின்னு பார்த்தோம்னா வாட் இஸ் இட் மேட் ஆஃப்? இத்தனை கிராம் லெட்டு, இத்தனை கிராம் கோல்டு, இத்தனை கிராம் அலுமினியம், ஏன்னா இந்த எல்லா மெட்டல்ஸும் நம்ம உடம்புல இருக்குது. இதெல்லாம் நம்ம தனித்தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா சாமி சொல்கிறாரு 5 ரூபாய் கூட இருக்காது அதோட ஒர்த் இல்லையா? இத்தனை கிராம், ஒரு 0.23 கிராம்ஸ் கோல்டோ என்னமோ இருக்கும். அந்த மாதிரி கால்சியம், மெக்னீஷியம், இதெல்லாம் வேல்யூவே இல்லை. ஆனால் அதுதானே இந்த பாடியோட வேல்யூ இல்லை. ஏன்னா இந்த பாடியை யூஸ் பண்ணி we can achieve something so much more greater. So always be careful if we stop with only taking care of this body. சுவாமி ABC சொல்லியிருக்காரு, நான் உடம்பை நல்லா பார்த்துக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணுறேன், அது போதுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மைசர்லி பர்சன் அப்படின்னு சொல்லுவோம்ல, கஞ்சன். என்ன பண்ணுறான்? வாழ்க்கை பூரா காசை சேகரித்து வச்சிட்ருப்பான், ஆனால் அது எதுக்குமே யூஸ் பண்ணுறதில்லை. அது யூஸ்லெஸ் இல்லையா? அந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறது யூஸ்லெஸ். ஆர் வி கோயிங் டு ப்ரொடெக்ட் திஸ் பாடி லைக் தட்? அதனால தான் சுவாமி சொல்கிறார், யோகக்ஷேமம் அப்படின்னா எதுக்காக இந்த பாடியை க்ஷேமமாக பார்த்துக்கணும்? we should move towards that yoga. We have to use this body for that yoga. சுவாமி இன்னொரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு யோகக்ஷேமத்துக்கு. யோகம் அப்படின்னா எதை நீ அடையணுமோ அதுதான் யோகம். யோகக்ஷேமம் அப்படின்னா நீ எதை அடையணுமோ அதை அடையிறதுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன், அதை அடைஞ்சதுக்கப்புறம் அதை பாதுகாக்கிறதுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். யோகக்ஷேமா அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லான இன்டர்பிரிட்டேஷன். அப்படின்னா நான் எப்போவுமே கொடுக்குற ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்த ஆன்மீக ஜேர்னி இல்லையா, ஆன்மீக பயணம் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் லைக் ராக் கிளைம்பிங். நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதே ஒலிம்பிக்ஸ் நடந்துகிட்ருக்கு பாரிஸில். இந்த வாட்டி ஒலிம்பிக்ஸில் ராக் கிளைம்பிங் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்போர்ட். ஐ திங்க் டோக்கியோவில் இன்ட்ரடியூஸ் பண்ணி ராக் கிளைம்பிங் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்போர்ட். நம்ம பார்த்துருக்கலாம் இந்த ஏரி கிளைம் பண்ணுறது. நம்மளோட இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி இஸ் லைக் ராக் கிளைம்பிங். ஏன்னா ஒருத்தர் ராக் கிளைம்பிங் பண்ணும்போது 2 விஷயம் ஜாக்கிரதையாக பார்த்துப்பார். ஒன்று, ஹி ஹேஸ் டு கோ ஆன் டாப்.
he has to move up. அதே சமயத்தில் விழாமையும் பார்த்துக்கணும். அவர் அடைஞ்ச அந்த ஹைட்டை he has to retain it and he should go higher. Exactly what we have to do in this spiritual path. நம்ம எதை அடைஞ்சிருக்கோமோ அதை தக்க வச்சுக்கணும், அதை க்ஷேமமாக பார்த்துக்கணும். அதோடு நிறுத்தாமல் we have to move forward. இதை எப்படி பண்ணுறது? இந்த விஷயத்தில் சுவாமி சொல்கிற இந்த ஆல்வேஸ் பி கேர்ஃபுல், ஹவு டஸ் இட் கம்? சுவாமி ஒரு தடவை ஒரு டிஸ்கோர்ஸ் கொடுத்துட்டு இருந்தபோது திடீர்னு சுவாமி சொன்னாராம், நான் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் ஒரு மந்திரம் ஒன்று கொடுக்க போகிறேன் அப்படின்னு சுவாமி சொன்னாராம். அவங்க எல்லாருக்கும் ஒரு மந்திரம் கொடுக்க போகிறேன். சுவாமி தான் நம்மளுக்கு குரு, சத்குருவே நான் மந்திரம் கொடுக்க போகிறேன் அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். சுவாமி ஒரு மந்திரம் கொடுக்க போகிறாரு, மந்திரோபதேசம் அப்படின்னு எல்லோரும் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்ருக்காங்க. ஸோ சுவாமி பேசிக்கிட்டே சொன்னாரா, நான் கொடுக்க போகிற மந்திரம் இதுதான், நேனு பசு காது நேனு மானவுடு, ஐ எம் நாட் அன் ஆனிமல், ஐ எம் எ மேன். இதுதான் மந்திரம் அப்படின்னு சுவாமி சொன்னாராம். யூ கேன் இமேஜின் எல்லாம் கொஞ்சம் டிஸார்டன் ஆகிட்ருப்பாங்க, கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்ருப்பாங்க. சுவாமி மந்திரம் அப்படின்னு சொன்னார், ஒரு ஓம் இல்லை, ஒரு நம இல்லை, ஒரு க்ரீம் இல்லை. மந்திரம்னா நம்மளுக்கு எப்போவுமே அது மாதிரி தான் சம்ஸ்கிருதத்தில் இருக்கணும் அப்படின்லாம் நினைப்போம் இல்லையா? ஆனால் சுவாமி சொன்னார், இந்த கலியுகத்தில் உங்களுக்கு தேவையான மந்திரம் இதுதான், ஐ எம் நாட் அன் ஆனிமல், ஐ எம் எ மேன். அதில் வேறு சுவாமி சொன்னார், வெறும் ஐ எம் எ மேன் இஸ் நாட் எனஃப், ஐ எம் நாட் அன் ஆனிமல் அப்படின்னு நீ சொல்லணும். யூ ஹேவ் டு கீப் ரிமைண்டிங் யுவர் செல்ஃப். ஆல்வேஸ் பி கேர்ஃபுல் அப்படின்னா வாட் ஆர் வி சப்போஸ் டு பி கேர்ஃபுல் ஆஃப்? இதுதான், நான் ஒரு மிருகம் இல்லை, நான் ஒரு மனிதன். நான் இந்த மனித பிறவி நான் எடுத்திருக்கேன். I should not go back to that animal life. I should not live like an animal life. அதுதான் சுவாமி சொல்கிறார், you have taken a human birth, protect this human birth, and in the human birth மூலமாக you should attain divine life. அதுதான் இந்த ராக் கிளைம்பிங், இந்த ஸ்பிரிச்சுவல் ராக் கிளைம்பிங் தான் இதுதான். So what is the difference between an animal life and a human life? சுவாமி அடிக்கடி சொல்கிற ஒரு அனாலஜி, கட்டோபனிஷத்தில் சொல்கிற ஒரு அனாலஜி, இந்த பாடி நீங்கள் எல்லாமே கேட்டிருப்பீங்க, தெரிஞ்சது தான். இந்த உடல் ஒரு ரதம் மாதிரி, இந்த புலன்கள், இந்த சென்சஸ், கண், காது, மூக்கு, இதெல்லாம் இந்த ரதத்தோட குதிரைகள். நம்மளோட மனஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணுற மனசு இந்த குதிரையை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணுற அந்த கயிறு மாதிரி. யார் இந்த குதிரையை ஓட்டிட்டு போகிறாரு? அந்த சாரதி தான் புத்தி. யார் இந்த ரதத்தில் ட்ராவல் பண்ணிட்டு போகிறாரு? அதுதான் ஜீவாத்மா. இதுதான் கட்டோபனிஷத்தில் கொடுத்துருக்க இந்த பாடியோட அனாலஜி. ஸோ ஒரு ரதம் அப்படின்னு சொன்னால் இது எப்படி ஓட்டணும்? இந்த ரதத்தை த ஹார்ஸஸ் புல் த சேரியட் இல்லையா? இந்த குதிரைங்க தான் இந்த ரதத்தை முன்னாடி கூட்டிகிட்டு போகணும். ஆனால் இந்த குதிரை அது எங்கே போகணுமோ அது போச்சுன்னா தட் இஸ் நாட் த ரைட் வே ஆஃப் ட்ராவலிங் திஸ் சேரியட் இல்லையா? 5 குதிரை இருக்குது, ஒரு குதிரையும் எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் அதை போய் சாப்பிட போகிறேன், நான் அங்கே போய் தண்ணி குடிக்க போகிறேன், எனக்கு ஃபாஸ்ட்டாக போகணும், எனக்கு ஸ்லோவாக போகணும் அப்படின்னு போச்சா இந்த ரதம் எங்குமே போக முடியாது இல்லையா? ஸோ இந்த ரதத்தை ஒழுங்காக நடத்துறதுக்கு என்ன வழி? இந்த சாரதி, புத்தின்ற சாரதி இந்த மனசுன்ற கயிறு மூலமாக இந்த குதிரைங்களை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ மனிதனுக்கும் மிருகத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம் அனிமல் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இந்த மிருகங்களுக்கு அது என்ன சிச்சுவேஷனில் எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி வாழணும், அது என்ன பண்ணும், அது எல்லாமே ப்ரீ ப்ரோக்ராம்டு அதோட மைண்டில். தமிழில் சொல்லுவாங்களே, பாம்பை பால் ஊற்றி வளர்த்தா கூட கொத்துற பாம்பு கொத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னா அதோட அந்த நேச்சரை சேஞ்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி நாய், என்னோட ஆண்டிக்கு நடந்த ஒரு விஷயம், டெய்லி ஒரு நாய்க்கு பிஸ்கெட் போடுவாங்க அந்த ஆண்டி.
போகும்போதெல்லாம் பால் ஊற்றுவாங்க, நாய்க்கு பிஸ்கெட் போடுவாங்க. ஒரு நாள் தெரியாமல் போயிட்டுருக்கும்போது அது காலை மிதிச்சிட்டாங்க, அது திருப்பி கடிச்சிடுச்சு. பாவம், அது கடிச்சதுக்கப்புறம் அந்த நாய் கூட ரொம்ப ஃபீல் பண்ணிச்சு. ஆனால் அந்த நாயோட ஸ்வபாவம் அப்படி, த மொமெண்ட் இட் இஸ் ஹர்ட் இட் ஹேஸ் டு அட்டாக். ஸோ இதுதான் அந்த அனிமல் இன்ஸ்டிங்க்ட். ஒரு அனிமல்னால் அது ஒரு சமயத்தில் என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணும் அது. ஸோ நம்ம வாழ்க்கையை இதை மாதிரியே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, எனக்கு எப்போ பேசணும்னு தோணுதோ நான் பேச போகிறேன், எப்போ எனக்கு கோவம் வருதோ அப்போ கோவம் வருது, எப்போ எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுதோ நான் சாப்பிட போகிறேன். ஸோ இந்த பாடி டிசைட்ஸ் வாட் வி டூ, ஹவு வி ரியாக்ட் அப்படின்னா வி ஆர் லிவிங் அன் அனிமல் லைஃப். அது இல்லாமல் இப்போ எனக்கு பேசணும்னு ஒன்று வருது, வாய்கிட்ட வருது பேசணும்னு, நான் ஸ்டாப் பண்ணி இது பேசணுமா, இது இப்படி தான் சொல்லணுமா, இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லலாமா, இல்லை மற்றவங்களுக்கு ஹர்ட் பண்ணாமல் சொல்ல முடியுமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சொன்னேன்னா அதுதான் ஹியூமன் லைஃப் இல்லையா? அதுதான் ஹியூமன் எபிலிட்டி. அது மிருகங்களுக்கு இல்லை. இல்லாட்டி நான் சாப்பிட்றேன்னா இவ்வளோ போதும், எனக்கு நான் சாப்பிட்டாச்சு இவ்வளோ போதும் எனக்கு, இல்லாட்டி எனக்கு உடம்பு சரியில்லை இவ்வளோ போதும் அப்படின்னு அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறது தான் ஹியூமன் லைஃப் இல்லையா? சுவாமி சேஸ் ஆல்வேஸ் பி கேர்ஃபுல்னா, நீ பேசுகிறதுக்கு முன்னாடி, நீ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி, நீ ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, யோசிக்கிறதுக்கும் முன்னாடி, கேன் யூ பி கேர்ஃபுல், கேன் யூ பி கான்ஷியஸ். ஸோ இந்த ஆல்வேஸ் பி கேர்ஃபுல்னா இட் இஸ் ஆக்சுவலி லிவிங் அ கான்ஷியஸ் லைஃப். நான் மனசுக்கு வந்ததை பண்ண போகிறதில்ல, அந்த சமயத்தில் நான் ஒரு நிமிஷத்துக்கு நான் நின்று யோசிக்க போகிறேன், இது பண்ணலாமா. அதனால தான் சுவாமி சொல்கிறார், ஐ எம் நாட் அன் அனிமல், ஐ எம் அ மேன். கோவம் வந்துருந்தா சுவாமி சொல்கிறார், ஐ எம் நாட் அன் அனிமல், ஐ எம் நாட் அன் அனிமல், ஐ எம் அ மேன். நான் மிருகம் மாதிரி நாய் மாதிரி குலைக்கக்கூடாது அப்படின்னு சுவாமி சொல்கிறார் ஒரு டிஸ்கோஸில். ஏன்னா நீ இதை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா மனசில், அதனால தான் அது மந்த்ரா, மனநாத் திராயத்தே இதி மந்த்ரா. இந்த மந்திரத்தை நீ சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் ஆல்வேஸ் பி கேர்ஃபுல். Why should you be careful? ஏன்னா இட் இஸ் நாட் இனஃப். நான் இந்த ஹியூமன் லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணால் மட்டும் எனக்கு பத்தாது. இந்த ஹியூமன் லைஃப் மூலமாக ஐ ஷுட் கோ டு அ ஹையர் ஸ்டேட். ஸோ நம்ம பண்ணுற ஒரு விஷயம், நம்ம சொல்கிற ஒரு வார்த்தையும், நம்ம பண்ணுற ஒரு கர்மா, எல்லாம் ஒரு விஷயமும் இட் ஹேஸ் அ கான்சிக்வன்ஸ் இல்லையா? கர்ம பலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை டு பி அவேர் ஆஃப் திஸ், டு பி கான்ஷியஸ் ஆஃப் திஸ், அதுதான் எப்போவுமே கவனமாக இரு. நீ பேசுகிறதுக்கு முன்னாடி கவனமாக இரு, ஏதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி, ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கவனமாக இரு. வாட் ஷுட் வி பி கேர்ஃபுல் ஆஃப், ஆர் வாட் ஷுட், எதை பேஸ் பண்ணி நம்ம டிசைட் பண்ணணும்? நம்மளுக்கு இது சுவாமி அப்ரூவ் பண்ணுவாரா, இதை வில் சுவாமி அப்ரூவ் ஆஃப் திஸ், இது சுவாமிக்கு சந்தோஷம் கொடுக்குமா? இல்லாட்டி சுவாமி சொல்கிறார், ஓகே நீ சுவாமி டிவோட்டி இல்லையா, உனக்கு மனசாட்சின்னு ஒன்று கொடுத்துருக்கேன், யூ ஹாவ் அ கான்ஷியன்ஸ், யூ ஆஸ்க் தட் கான்ஷியன்ஸ், இது பண்ணலாமா, இது சொல்லணுமா. சில சமயத்தில் யாரையாவது பார்த்து ஏதாவது கோவமாக சொல்லணும்னு தோணும், இல்லாட்டி ஹர்ட் பண்ணுற மாதிரி சொல்லணும்னு தோணும். ஒரு 2 seconds பாஸ் பண்ணலாமே, பாஸ் பண்ணி இது நிஜமாகவே சொல்லணுமா, இல்லாட்டி சில சமயம் பேசணும்னு பேசுவோம், எல்லோரும் சும்மா உட்காந்துட்ருக்காங்க, ஏதாவது பேசணும் அப்படின்னு பேசுகிறோம், அதனால ப்ராப்ளம் வரும். ஸோ ஆக்சுவலாக this has to be thought of very very carefully. இன்னொரு மகாவாக்கியம் சுவாமி இதை பற்றி சொல்லியிருக்காரு, அது நம்ம வில் டேக் இட் அப் நெக்ஸ்ட். பட் திஸ் இஸ் ஆல்வேஸ் பி கேர்ஃபுல். ஏன்னா கான்ஷியஸ் லிவிங் இஸ் ஹியூமன் லைஃப். வாழ்க்கையை போகிற போக்கில் வாழறது இட்ஸ் அ அனிமல் லைஃப். ஸோ திஸ் இஸ் த செகண்ட், ஆல்வேஸ் பி கேர்ஃபுல். ஃபர்ஸ்ட் டேக் கேர் ஆஃப் த பாடி. வெறும் இந்த மனித உடலை மட்டும் பாதுகாக்கிறது ஆல்வேஸ் பி கேர்ஃபுல் இல்லை, இந்த மனித தன்மையும் we'll have to protect இல்லையா? ஹியூமனிட்டி ஆல்சோ ஹேஸ் டு பி கேர்ஃபுல்லி ப்ரொடெக்டட். ஸோ எப்போவுமே கவனமாக இரு அப்படின்னு பேசணும். இதுக்கு நம்ம இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணோம் தமிழில், கேர்ஃபுல்க்கு, ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லுவோம்.
இது வந்து சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தையிலேருந்து வருது, ஜாகிரதா அப்படின்ற வார்த்தையிலேருந்து வருது. சுவாமி வந்து ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு ஆதிசங்கரர் பற்றி. ஆதிசங்கரர் வந்து எத்தனையோ மடம்லாம் ஸ்தாபித்தார் இல்லையா. ஸோ அது மாதிரி ஒரு ஆசிரமில் வந்து ஒரு ரூல் கொண்டு வந்தாராம். டெய்லி 2 டிசைபிள்ஸ் இந்த எண்ட் ஆஃப் தி கேட்லேருந்து அந்த எண்ட் ஆஃப் தி கேட் வரைக்கும் இந்த காவல் காப்பாங்க இல்லையா, அது மாதிரி நடந்து போகணுமா. அவங்க நடக்கும்போது ஜாகிரதா 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 அப்படின்னு கத்திக்கிட்டே நடக்கணுமா. நம்ம ஊர்லலாம் கூட பார்த்துருப்போம், சென்னையிலலாம் இந்த நைட் டியூட்டி பண்ணுற போலீஸ்மேன் இல்லை நைட் டியூட்டி பண்ணுற வாட்ச்மேன்லாம் இருப்பாங்க. பாரா உஷார் பாரா உஷார் அப்படின்னு கத்திக்கிட்டே போவாங்க. யாராவது திருட வர போகிறாங்க, ஜாக்கிரதையாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு கத்திட்டு போகிற மாதிரி. ஸோ இந்த ஆசிரமத்தில் டெய்லி அந்த 2 டிசைபிள், யாராவது 2 டிசைபிள் 2 சிஷ்யர்கள் வந்து ஜாகிரதா ஜாகிரதா அப்படின்னு கத்திக்கிட்டே போவாங்களாம். ஸோ சுவாமி சொல்கிறாரு, ஒரு நாள் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு ஆதிசங்கருக்கு சில தாட்ஸ் வந்து தான், நான் எவ்வளோ பெரிய ஞானி, நான் எவ்வளோ பெரிய ஆசிரமம் வச்சுருக்கேன், எத்தனை பேர் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க, நான் எவ்வளோ விஷயம் அக்கம்ப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் அந்த அகங்காரம் வந்து தான் அவருக்கு. அந்த அகங்காரம் வரும்போது அந்த சமயத்தில் இந்த டிசைபிள்ஸ் கத்துனாங்களாம், ஜாகிரதா 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 அப்படின்னு. அவங்க அந்த ஜாகிரதா அப்படின்னு கத்தும்போது இவர் வந்து சொன்னார், நான் ஜாகிரதையாக இருக்கணும், இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் எனக்கு வரக்கூடாது அப்படின்றது சுவாமி சொல்கிறாரு. இந்த சில டிஸ்கோர்ஸில் ஆல்வேஸ் பி கேர்ஃபுல் அப்படின்னு பேசும்போது இந்த ஸ்டோரியை சுவாமி சொல்கிறார். இதிலிருந்து அந்த ஆல்வேஸ் பி கேர்ஃபுல் அப்படின்னு வருது. சுவாமி இந்த ஏபிசி ஆஃப் லைஃப் பற்றி பேசும்போது ஆதிசங்கரர் இந்த எபிசோடு மூலமாக ஒரு காம்போசிஷன் ஒன்று எழுதுகிறாரு. நம்ம சுவாமியோட வாய்ஸ்லேயே கேட்டிருப்போம் இதை. மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதரா அர்த்தம் நாஸ்தி கிரகம் நாஸ்தி தஸ்மாத் ஜாகிரதா ஜாகிரதா அப்படின்னு. அதுக்கப்புறம் எழுதுகிறாரா இதை, உனக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, சகோதரன் இல்லை, இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ்லாம் இல்லை, இதெல்லாம் இல்லை அப்படின்னா அவர் சொல்கிறது என்னன்னா, இது எல்லாமே ஒரு ட்ரீம் மாதிரி. நைட்டில் ஒரு கனவு காண்றோம், இந்த கனவில் எத்தனையோ விஷயம் பார்க்குறோம், காலையில் எழுந்துதான் எல்லாமே போயிடும் இல்லையா. ஒன்றா போகுமா, ஒருத்தராக போவாங்களா, இல்லை அந்த எழுந்தோடனே எல்லாமே அந்த சீனே இட் கோஸ் அவே இல்லையா. ஸோ அவர் சொல்கிறாரு, இது எல்லாமே நீ டோன்ட் கெட் அட்டாச் டு எனி ஆஃப் திஸ் பிகாஸ் ஆல் ஆஃப் திஸ் இஸ் ஒன்லி பார்ட் ஆஃப் த ட்ரீம். இது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஒருத்தரை பார்த்து இவங்க தான் என்னோட அம்மா, இவங்க தான் என்னோட அப்பா அப்படின்னு நினைக்கும் போது நான் இப்போ என்னோட டியூட்டி என்ன அப்படின்றத ஐ கேன் டிட்டர்மின் தட் இல்லையா. மம தர்மா அப்படின்னு சுவாமி சொல்கிறாரு. எப்போவுமே நம்ம என்னோட தர்மா என்ன, என்னோட டியூட்டி என்ன அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். ஸோ அந்த டியூட்டி என்ன, நான் யாருக்கோ ஒரு பையனாக இருக்கேன், யாருக்கோ ஒரு டாட்டராக இருக்கேன், இல்லை யாருக்கோ ஒரு கணவனாக இருக்கேன், மனைவியாக இருக்கேன், தட் இஸ் வாட் டிஃபைன்ஸ் மை டியூட்டி இல்லையா. நான் இன்றைக்கி என்ன பண்ணணும்னு டிசைட் பண்ணுறது இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் தான். இப்போ நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன், ஐ எம் அ ஸ்பீக்கர் இல்லையா, நான் உங்கள் எல்லாருக்கிட்டே பேசிகிட்ருக்கேன், நீங்கள் கேட்கும் போது யூ ஆர் த லிஸ்னர். நாளைக்கு நீங்கள் ஸ்பீக்கராக இருக்கலாம், நான் லிஸ்னராக இருக்கலாம். ஸோ நான் அங்கே லிஸ்னராக இருக்கும்போது நான் நேற்று ஸ்பீக்கராக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசும்போது நான் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன்னா ஐ எம் நாட் டூயிங் மை டியூட்டி ஆஸ் அ லிசனர். டுடே ஐ எம் பிளேயிங் த ரோல் ஆஃப் அ ஸ்பீக்கர். ஸோ இஃப் ஐ டோன்ட் கம் ப்ரிப்பேர்ட், நான் வந்து எதை பற்றி பேசணுமோ அதை பற்றி நான் படிக்காமல், எதை பற்றி நான் பேசணுமோ அதை பற்றி பாயிண்ட்ஸ் எழுதாமல் வந்தேன்னா ஐ எம் நாட் டூயிங் மை டியூட்டி ஆஸ் அ ஸ்பீக்கர். அதே மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க, தே மைட் பி ரெக்கார்டிங் திஸ் கேமரா, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறவங்களா இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு டியூட்டி இருக்குது. பட் ஐ எம் நாட் அ ஸ்பீக்கர், யூ ஆர் நாட் அ லிஸ்னர். மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதரா. இது ஒரு ரோல். இந்த மொமெண்ட்டில் திஸ் இஸ் த ரோல் ஐ எம் பிளேயிங் அண்ட் திஸ் கால்ஸ் ஃபார் அ சர்டன் டியூட்டி. பட் ஐ ஷுட் நாட் பி அட்டாச் டு திஸ் ரோல். நான் எங்கே போனாலும் நான் ஸ்பீக்கராக தான் இருப்பேன், யாராவது பேசினாங்கன்னா நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு. ஜஸ்ட் கிவிங் யூ ஆஸ் அன் எக்ஸாம்பிள். ஸோ யாராவது நம்மளை சுற்றி இருக்கவங்க, யாரோ நம்மளுக்கு அம்மா, யாரோ நம்மளுக்கு அக்கா, யாரோ நம்மளுக்கு தம்பி, அன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய டியூட்டி, நம்ம பண்ண வேண்டிய
கர்மா என்னன்னு தட் ரிலேஷன்ஷிப் டிசைட்ஸ். பட் த ட்ரூத் இஸ், ஒரு நாளைக்கு we are going to wake up and all of this is going to go. அதை எப்போவுமே மனசில் வச்சுக்கிறது தான் தஸ்மா ஜாகிரதா ஜாகிரதா. சுவாமி கோட் பண்ணுற இன்னொரு அதே ஸ்தோத்திரத்தில் வர்றது, சேஸ் ஜன்ம துக்கம் ஜரா துக்கம் ஜாயா துக்கம் புனః புனः சம்சார சாகரம் துக்கம் தஸ்மா ஜாகிரத ஜாகிரதா. பிறக்கிறது துக்கம், வயசாகிறது துக்கம், சாவது துக்கம். இந்த சம்சாரம் அப்படின்றது ஃபுல்லாகவே துக்கம்தான். பி கேர்ஃபுல். ரொம்ப பெசிமிஸ்டிக்காக இருக்குது, ரொம்ப நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். சுவாமி ஒரு டிவோட்டி கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த இந்த உலகத்தோட ட்ரிக்கே இது தான். இந்த உலகம் பண்ணுற நம்ம மேலே ப்ளே பண்ணுற ட்ரிக் இது தான். இது ஆனந்தம் இங்கே இருக்குது அங்கே இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு உலகம் காட்டிக்கிட்டே இருக்குமா. இதில் இருக்க ஆனந்தம் அதில் இருக்குது, அங்கே போகணுன்னா அதில் இருக்காதான். அதனால தான் சுவாமி சொல்கிறாரு, இது அனித்யம் அசுகம் லோகே. இந்த உலகத்தில் நித்திய சுகம் அப்படின்றது இல்லவே இல்லை. சுகம் அப்படின்னு எது வருதோ அது பின்னாடியே துக்கமும் வரும். ஸோ அதை எப்படி நம்ம சுகம்னு சொல்ல முடியும்? அட்டாச்சாக துக்கம் வருது இல்லையா? ஸோ இது ஒரு பெசிமிஸ்டிக் அப்ரோச்சுக்காக இல்லை. we should understand that we are not here to be stuck in this human life. இல்லையா? இந்த வாட்டி நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன், அடுத்த வாட்டியும் வாழணும் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது. இல்லை சுவாமி இது போதும், இந்த வாட்டி வாழ்ந்த வாழ்க்கை போதும், இதில் இருக்க துக்கம் இதெல்லாம் துக்கம் அப்படின்னு நான் உணர்ந்துட்டேன், இதை தாண்டி நான் உங்ககிட்ட வரணும், அந்த யோகம் எனக்கு வேணும். ஹாப்பினஸ் இஸ் யூனியன் வித் காட் அப்படின்னு சுவாமி சொல்கிறார் இல்லையா? அந்த யூனியன் ஐ வாண்ட் தட் யோகா. அது எப்படி வரும்? ஏபிசி ஆஃப் லைஃப், தஸ்மாத் ஜாகிரதா ஜாகிரதா. இது எல்லாமே துக்கம், ஜாரா துக்கம் ஜயா துக்கம். அடுத்து சொல்கிறாரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லான, நான் சொன்ன மாதிரி ஜாகிரதா ஜாகிரதா அப்படின்னு சொல்ல மாதிரி இல்லாட்டி இந்த உஷார் உஷார் அப்படின்னு கத்தும்போது எதுக்காக கத்துறோம்? யாராவது திருட வந்துடுவான் அப்படின்னு கத்துறோம் இல்லையா? அவர் சொல்கிறாரு, காமஸ்ச குரோதஸ்ச லோபஸ்ச தேஹே திஷ்டந்தி தஸ்கராக. இந்த காமா குரோதா லோபா அப்படின்றதுலாம் நம்ம உடம்பு உள்ளார ஒளிஞ்சிட்ருக்க திருடங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். தேஹே திஷ்டந்தி தஸ்கராக. தஸ்கராகனா திருடங்க. நம்ம உடல் உள்ளாரையே ஒளிஞ்சிட்ருக்க திருடங்க தான் இந்த காம குரோத லோபா. அண்ட் வாட் டு தே ஸ்டீல்? காமஸ்ச குரோதஸ்ச லோபஸ்ச தேஹே திஷ்டந்தி தஸ்கராக ஞான ரத்னாபஹாராய தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரதா. இந்த ஞானம்ன்ற ரத்னத்தை திருடத்துக்காக வந்திருக்காங்களாம். ஞான ரத்ன அபஹாராய எதுக்காக வந்திருக்காங்க இந்த திருடங்க? காம குரோத லோபா. இந்த ஞானம் அப்படின்ற இந்த ரத்னத்தை திருடிட்டு போகிறதுக்கு. நான் சொன்னேன் இல்லையா, சுவாமி சொல்கிறாரு யோகக்ஷேமா. நம்மளாம் சுவாமிகிட்ட வந்திருக்கோம், எவ்வளோ வாக்கியங்கள் சுவாமிகிட்டன்னு கேட்டிருக்கோம். சரி, ஐ எம் நாட் திஸ் பாடி, சரி ஐ எம் நாட் திஸ் ரிலேஷன்ஷிப், ஐ எம் நாட் திஸ், நான் இதுதான் என்னோட கோல் அப்படின்னு அந்த ஞானம் வந்திருக்கு. ஓரளவுக்கு ஞானம் வந்திருக்கு. அந்த ஞானத்தை யார் திருடிட்டு போகிறா? காம குரோத லோபா. ஸோ உஷாராக இரு அப்படின்னா எதை பற்றி உஷாராக இருக்கணும்? வெளியில் இருக்க திருடங்க பற்றி இல்லை. இந்த திருடங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிக்கிற இந்த ஞானத்தை கூட திருடிட்டு போடுறது நம்மளோட காம குரோதா அண்ட் லோபா அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி சொல்கிறாரு, ஆஷாயா பந்தையே ஜந்துஹு கர்மணா பகுச்சிந்தையா. நம்ம எல்லாம் ஜந்துகள், அனிமல்ஸ், வி கெட் பவுண்ட் பை ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கீப் அன் ஐ ஆன் யுவர் ஓன் மைண்ட். நீ மனசில் என்ன ஓடுதுன்னு அதை கவனி. பே அட்டென்ஷன் டு வாட் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் மைண்ட். ஏன்னா திஸ் ஓவர் திங்கிங் ஒன்லி. ஒரு மாடு இருக்குது இல்லாட்டி ஒரு ஆடு இருக்குன்னா என்ன பண்ணுறோம்? நம்ம அதை கட்டி வைப்போம் இல்லையா? ஒரு மரத்துக்கிட்டேயோ இல்லை ஒரு கம்புக்கிட்டேயோ கட்டி வைக்கிறோம். அது மாதிரி we are all tied to the samsara. With what? With this overthinking. அதான் சொல்கிறார், ஆஷாயா பந்தையே ஜந்து கர்மனா பகுச்சிந்தையா. Our desires and our overthinking binds us. ஆயுக்ஷீனம் ந ஜானாதி தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத. இந்த மாதிரி நம்ம திங்கிங்லே டைம் போக we are losing our
this life is getting over. This opportunity is going away from us. நம்ம பீச்சுக்கு போய் கையில் கொஞ்சம் மண் எடுத்தோன்னா அது மண் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும் நம்ம கையில் பிடிக்கும் போது. சாமி சொல்றாரு, அது மாதிரி உன்னோட வாழ்க்கை போயிட்டே இருக்கு. வாட் ஆர் யூ யூஸிங் யுவர் டைம் ஃபார்? பிறக்கிறோம், ஒரு டைமில் நம்ம சாக போகிறோம், இவ்வளோதான் நம்மளுக்கு டைம். இந்த டைம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? அதான் சொல்கிற, ஆஷாயா பந்தையே ஜந்து. நீ இன்னும் உன்னோட ஆசையை கூட்டிக்கிட்டு இன்னும் யூ கீப் பைண்டிங் யுவர் செல்ஃப் டு திஸ் வேர்ல்ட் அண்ட் யுவர் டைம் இஸ் ரன்னிங் அவுட். தஸ்மா ஜாகிரதா ஜாகிரதா, ஆல்வேஸ் பி கேர்ஃபுல், யூ ஆர் லூசிங் யுவர் டைம் இன் ஆல் ஆஃப் திஸ். அப்புறம் சொல்கிறாரு, சம்பத ஸ்வப்ன சங்காஷாக. இந்த நீ கலெக்ட் பண்ணுற சொத்து, நீ கலெக்ட் பண்ணுற காசு, இது எல்லாம் ஸ்வப்ன சங்காஷாக. நீ உன்னோட ட்ரீமில் பார்க்குற விஷயம் மாதிரி ஒரு நாள் போகுது. இட் இஸ் ஆல் மீனிங்லெஸ். யூ ஆர் நாட் கோயிங் டு பி ஏபிள் டு டேக் இட் எனிவேர். யௌவனம் குசுமோபம். இந்த யூத்ன்றது ஒரு பூ மாதிரி. சாமி அடிக்கடி சொல்கிறார், பூ பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருக்குது, நல்ல வாசனை இருக்குது, ஆனால் ராத்திரி வரைக்கும் தான் அதோட வாழ்க்கை. சாமி சொல்கிறாரு, இந்த யூத், இந்த யௌவனம் அது மாதிரி. டோன்ட் டேக் எனி ப்ரைட் இன் திஸ், டோன்ட் கெட் கேரிட் அவே பை திஸ் அப்படின்னு சாமி சொல்கிறார். அதுக்கு சொல்கிறாரு, விது சஞ்சலம் ஆயுஷாம். ஒரு லைட்னிங் மாதிரி இந்த வாழ்க்கையை நம்மளை விட்டு போயிடும். நம்ம பிஃபோர் வி ரியலைஸ், நம்ம சுதாரிச்சுக்கிறதுக்கு முன்னாடி போயிடும் அது. தஸ்மாத் ஜாகிரதா ஜாகிரதா. இந்த ஆல்வேஸ் பி கேர்ஃபுல்னா இதுதான் சுவாமி சொல்கிறாரு. சுவாமி நான் சொன்ன மாதிரி ஆதிசங்கரர் கோட் பண்ணி இது சொல்கிறாரு. இன்னொரு ஸ்லோகா, இதுவும் கட்டோபனிஷத்துலேருந்து வருது. இது நிறையா விவேகானந்தர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம், விவேகானந்தரோட ரைட்டிங்ஸ்லாம் இருக்குது. அதையும் சுவாமி கோட் பண்ணுறாரு. அதாவது உத்திஷ்ட ஜாகிரத பிராப்பிய வராணி போதத்தை அப்படின்னு சொல்கிறாரு. உத்திஷ்ட எழுந்துரு, ஜாகிரத விழிப்போட இரு, பிராப்பிய வராணி போதத்தை அப்படின்னா எத்தனையோ உன்னை சுற்றி இருக்க நல்லவங்கள்லாம் உனக்கு போதனை பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு உனக்கு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங், நீ எதை நோக்கி நீ போகணும், எதை நீ அடைய ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உத்திஷ்டத்தை ஜாகிரத பிராப்பிய வராணி போதத்தை. அவங்க சொல்லியிருக்கிறத நோக்கி நீ நடந்து போகணும். அது நெக்ஸ்ட் லைனில் நம்ம நிறைய இந்த லைன் மட்டும் தான் கேட்டிருக்கோம். அது நெக்ஸ்ட் லைனில் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதில் என்ன சொல்கிறாரு, க்ஷுரஸ்ய தாரா நிஷிதா. க்ஷுரஸ்ய தாரா நிஷிதானா, இந்த கத்தியோட முனை இருக்கு இல்லையா, அதை மாதிரி ஷார்ப்பானது எது? துரத்யா துர்கம் பதஹ தத்து. இந்த ஆன்மீக பாதை அவ்வளோ கஷ்டமானது. நம்ம ஏதாவது ஒரு மார்க்கெட்டில் நடந்து போகணுன்னா கூட நம்ம ஜாக்கிரதையாக நடந்து போகணும் இல்லையா. பாண்டி பஜாரில் நடந்து போகணுன்னா இங்கேருந்து வண்டி வரும், அங்கேருந்து வண்டி வரும், ஜாக்கிரதையாக நடந்து போகணும். இதே கயிறை கட்டி அது மேலே நடந்து போகணுன்னா இன்னும் ஜாக்கிரதையாக நடந்து போகணும். ஆனால் இந்த ஆன்மீக பாதையை பற்றி அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு வாளோட முனையில் நடந்து போகிற மாதிரி. அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும், எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் தஸ்மாத் ஜாகிரதா ஜாகிரதா. இது வென் வில் வி பி கேர்ஃபுல்? இதை பார்த்தோன்னா சரி கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னா இது எப்போ நம்மளுக்கு நேச்சுரலாக வரும்? இந்த கேர்ஃபுல்லாக இருக்கிற ஆட்டிடியூட் எப்போ நம்மளுக்கு நேச்சுரலாக வரும்? நம்ம கையில் இருக்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம் இல்லையா. கையில் ஒரு பென் வச்சுருக்கேன், இல்லாட்டி யாராவது ஒரு புக்கு கொடுக்குறாங்க, அது வெறும் புக்கு அப்படின்னு நினச்சேன்னா நான் கேஷுவலாக இருப்பேன், எங்கே வேணாலும் வச்சுட்டு போவேன். அதே கையில் வீட்டு சாவி அப்படின்னா எனக்கு தெரியும் இந்த வீட்டு சாவி காஸ்ட் வைஸ் இட் வில் பி த சேம். இதுவும் 50 ரூபா தான், அந்த பெண்ணும் 50 ரூபா தான் இருக்கும். ஆனால் இந்த வீட்டு சாவியை நான் எங்கேயும் வச்சிட மாட்டேன், கேர்ஃபுல்லாக இருப்பேன். இப்போ டெக்னாலஜியில் அதுக்கு ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் ஒன்று போட்டு அதை எங்கேயாவது தொலைஞ்சுதான் அதை தேடி வைக்கிறதுக்கு. ஏன்? பிகாஸ் வி நோ திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். இது முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சால் நான் கேர்ஃபுல்லாக இருப்பேன். அதனால தான் சுவாமி சொல்கிறாரு, இந்த மனித பிறவி அவ்வளோ முக்கியம். வி டோன்ட் ரெக்கக்னைஸ் தட். ஆதிசங்கர் சொல்கிறார் இல்லையா,
மனுஷத்துவம், ஒரு மனிதனாக பிறக்கிறது அவ்வளோ ஒரு ரேர் கிஃப்ட். தீஸ் ஆர் த 3 கிஃப்ட்ஸ் அப்படின்னு ஆதிசங்கரா சொல்கிறார். மனுஷனாக பிறக்கிறது, முமுக்ஷத்துவம், எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு நினைக்கிறது. நீங்கள் சொல்லலாம், நாம் அது மாதிரி நடக்கிறது இல்லை சார் அப்படின்னு சொல்லலாம். மோட்சம்னா வெறும் லிபரேஷன், முக்தி, சாட்சாத்காரம் இல்லை. எனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கிறது மட்டும் எனக்கு பத்தாது, எனக்கு ஐ வாண்ட் சம்திங் மோர், தெர் இஸ் சம்திங் மோர் டு லைஃப் அப்படின்னு அந்த அந்த புரிதல் வந்திருக்கு இல்லையா, அதுவே முமுட்சத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ நம்ம பார்த்தோன்னா 7 பில்லியன் பீப்புள் இந்த ஏர்த்தில் இருக்காங்க. அந்த 7 பில்லியன் பீப்புளில் எத்தனை பேருக்கு எனக்கு இந்த சம்சாரத்தை விட்டு ஐ ஹாவ் டு கோ ஹையர்னு எத்தனை பேருக்கு அந்த அந்த புரிதல் இருக்குது. சுவாமி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இல்லையா. ஸோ சுவாமி மனுஷத்துவத்தை கொடுத்து முமுட்சத்துவத்தையும் கொடுத்துருக்காரு. அதுக்கு மேலே மகாபுருஷ சம்ஸ்ரய, ஒரு மகாபுருஷனோட கம்பெனி. ஆனால் நமக்கு என்ன, மகாபுருஷ சம்ஸ்ரய இல்லை, புருஷோத்தம சம்ஸ்ரய, பரமாத்மா சம்ஸ்ரய we have got சுவாமி in this life இல்லையா. மனிதனாக பிறக்கிறது கஷ்டம். அந்த மனிதனாக பிறந்து ஓகே ஐ ஹாவ் டு அச்சீவ் சம்திங் ஹையர் அப்படின்னு நினைக்கிற அந்த அந்த தாட் சுவாமி ஹஸ் given. அதுவும் இல்லாமல் he himself has walked into our life. எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கும் இந்த லைஃப், இந்த சான்ஸை நம்ம விடக்கூடாதுன்னு எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால தான் தஸ்மா ஜாகிரதை ஜாகிரதை. கடைசியாக ஒரு சின்ன கதை சுவாமி சொல்கிறது ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட் டைம் கேட்டும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லான சின்ன கதை, ஆனால் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஃபார் அஸ் டு ரிமெம்பர் திஸ். ஒரு சின்ன பையன் வந்து ஆடு மேய்க்கிற பையன், டெய்லி ஆடுகள்லாம் மேய்ச்சிட்டு போய் ஒரு இடத்துல போய் விட்டுட்டு திருப்பி ஈவினிங் டைமில் கூட்டிகிட்டு வரான். ஸோ அது மாதிரி ஒரு நாள் போயிட்டுருக்கும்போது ஒரு சின்ன லேண்ட்ஸ்லைட் மாதிரி வந்திருக்கு, மழை பெஞ்சிருக்கு, கல்லெல்லாம் உருண்டு வந்திருக்கு. ஸோ அவன் நடந்து போகும்போது அங்கே வந்து ஒரு சின்ன கல் ஒன்று பார்க்குறான். நல்லா பலன்னு இருக்குது ஒரு கல். அதை எடுத்துகிட்டு இது நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்து அவனோட அந்த ஆடுலாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு கருப்பு ஆடு ஒன்று இருக்குது, சின்ன கருப்பு ஆடு. அது கழுத்தில் வந்து இந்த கல்லை கட்டி வைக்கிறான். ஸோ அதை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கருப்பு ஆடு, இந்த வெள்ளை கல், இந்த கல் வந்து இவ்வளோ பிரகாசமாக இருக்குது. ஸோ எவ்ரி நவ் அண்ட் தென் அந்த ஆடை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இது அழகாக இருக்குது அப்படின்னு. ஸோ அவன் வந்து இந்த ஆடெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. ஒரு கும்பல் வந்து போகுது அந்த பக்கம். அந்த கும்பலில் ஒருத்தர் வந்து ஒரு ஜுவல்லர். அவர் வந்து பார்க்குறாரு, எங்கேயோ என்னமோ இருக்குது, அங்கே என்னமோ ஸ்பார்க்கிள் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு அவர் போய் பார்த்தா இந்த ஆடை சுற்றி அந்த கயிறு கட்டி ஒரு கல் தொங்குது. அது கல்லை பார்த்தோன்னே அவருக்கு தெரிஞ்சிருது இது வந்து ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு வைரம் அப்படின்னு. ஸோ அவன் வந்து பார்க்குறாரு, இது வைரம், இந்த ஆடை கழுத்தில் கட்டியிருக்கனா யார் இந்த ஆடை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இந்த கல்லோட வேல்யூ தெரியல. ஸோ பார்க்குறாரு, அந்த பையனை பார்க்குறாரு. அந்த பையன்கிட்ட போய் அந்த கல் இருக்கு இல்லையா, அந்த கல் எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாராம். ஸோ அந்த பையன் சொல்கிறான்னா, அழகாக இருக்கே கருப்பாடு, அந்த ஆடு கழுத்தில் அந்த கல் அழகாக இருக்கே, அது விட்டுருங்களேன், எதுக்காக கேட்குறீங்க? இல்லை நான் உனக்கு 10 ரூபா கொடுக்குறேன் அப்படின்றாராம். இந்த பையன் சொல்கிறான்னா, இல்லை எனக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு. ஸோ அந்த ஆள் சொல்கிறான், அந்த ஆளுக்கு தெரியுது அந்த கல்லோட மதிப்பு வந்து எத்தனையோ கோடி. ஸோ அந்த ஆள் சொல்கிறான்னா, நான் 100 ரூபா கொடுக்குறேனே, அது கொடுக்குறேன் அந்த கல் அப்படின்னு. ஸோ அந்த பையன் நினைக்கிறான்னா, 100 ரூபாய்க்கு நான் எல்லா ஆடுக்கும் அந்த மாதிரி ஒரு கல் கட்டலாமே நான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பையன் சரி 100 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு அந்த கல்லை கொடுத்துட்றான். இந்த சுவாமி அந்த கதையில் சொல்கிறாரு, அந்த ஜுவல்லர் அந்த கல்லை எடுத்துகிட்டு வரும்போது திடீர்னு அந்த கல் வந்து பீஸாக உடஞ்சி அப்படியே இட் ஜஸ்ட் கோஸ் அப் இன் ஸ்மோக். அவருக்கு ஒரே ஆச்சரியமாயில் தான். ஸோ திடீர்னு அந்த கல் வந்து திடீர்னு இட் ஜஸ்ட் வேனிஷஸ் லைக் தட். அண்ட் அந்த கல்லோட குரல் மட்டும் அவருக்கு கேட்குதான். அந்த கல் சொல்லுதான், அந்த பையனுக்கு என்னோட வேல்யூ தெரியாது. ஸோ அவன் என்னை வச்சு என்ன பண்ணாலும் ஐ டோன்ட் மைண்ட். ஒரு ஆட்டோட கழுத்தில் அவன் மாட்டி வச்சான், ஐ டோன்ட் மைண்ட், ஏன்னா அந்த பையனுக்கு என்னோட வேல்யூ தெரியாது. ஆனால் உனக்கு என்னோட வேல்யூ தெரியும். நான் எத்தனை கோடி மதிப்புள்ள ஒரு வைரம் அப்படின்னு உனக்கு தெரியும். நீ அதோட வேல்யூவை தெரிஞ்சுட்டு யூ ஹவ் பீன் மிஸ்யூசிங் இட். யூ ஹவ் கிவன் ஒன்லி 100 rupees ஃபார் இட். அதோட மதிப்பை தெரிஞ்சு நீ வெறும் 100 ரூபாய் கொடுத்துருக்க.
நான் உன் கையில் இருக்க மாட்டேன். இந்த கதையை சொல்லிட்டு சுவாமி சொல்கிறாரு, நீ சுவாமி கிட்ட வந்துட்டு, சுவாமி நீங்கள் தான் பரபிரம்மன், நீங்கள் தான் கடவுள், நீங்கள் தான் the ultimate God who has come as my guru அப்படின்னு சொல்கிற. So when you say that I acknowledge Swami you are this, it becomes very important. நம்ம வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ஜாக்கிரதையாக பாதுகாத்து what is required to achieve through this we have to achieve. இல்லாட்டி after having come to Swami, அவரோட மதிப்பை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆள் வந்து 100 ரூபாய் கொடுத்து அந்த கல்லை வாங்கின மாதிரி we are treating Swami's presence in our life. அதனால தான் இது சுவாமி சொல்கிற ஏபிசி ஆஃப் லைஃப். நீ எது பண்ணாலும் பண்ணலனாலும் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். பி கேர்ஃபுல். ஐ ஹவ் கிவன் யூ த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆஃப் அ ஹியூமன் லைஃப். ஸோ முதல்ல இந்த மனித உடலை பார்த்துக்கணும். எதுக்காக பார்த்துக்கணும்? ஏன்னா இதை வச்சு நம்மளால் ஏதோ ஒரு ரொம்ப ரொம்ப கிரேட்டான திங் அச்சீவ் பண்ண முடியும். அதனால் இந்த உடலை பார்த்துக்கணும். அதனால் இந்த மனித உடலை பார்த்துக்கணும். மனித தன்மையை நம்ம we should be able to retain it. ஏன்னா இல்லாட்டி we will, as Swami told, I am not an animal, I am a man. I am a man என்றதை மறந்துட்டோன்னா we go off into animal life. We have to maintain humanity. இந்த மனித தன்மையை நம்ம பாதுகாத்துட்டு Swami has come into our life. We should make absolute use of this. இல்லையா? இதை யூஸ் பண்ணி we should attain Swami. அந்த யோகம் we should be able to get. ஸோ இது வந்து நம்மளை பயமுறுத்துறதுக்காக இல்லை. ஓ இது வந்து கத்தியில் நடக்கிற மாதிரி இவ்வளோ கேர்ஃபுல்லாக விழுந்துருவேன் அப்படின்னு. ஆக்சுவலாக பகவத்கீதையில் கிருஷ்ணர் வந்து கர்மயோகத்தை பற்றி சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது அர்ஜுனனுக்கு ஆக்சுவலாக பயம் வந்துடுது. கிருஷ்ணா நீ சொல்கிறத பார்த்தா நான் இந்த வாழ்க்கையில் இதை அட்டைன் பண்ண போகிறதில்ல. நான் வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்ன ஆக போகுது? அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரா, அப்போ தான் இந்த யோக பிரஷ்டா அப்படின்றத பற்றி பேசுகிறாரு. ஐம் நாட் கோயிங் இன் டு த டீட்டெயில். ஆனால் சுவாமி சொல்கிறாரு, இட் இஸ் பெட்டர் டு ஃபெயில் இன் திஸ் குவெஸ்ட். நீ கடவுளை அடையணும்னு நினச்சி இந்த பயணத்தில் நீ தோல்வி அடைந்தால் கூட பரவாயில்ல. இட் இஸ் பெட்டர் தேன் pursuing the world and finding success there அப்படின்னு சுவாமி சொல்கிறாரு. ஸோ திஸ் இஸ் நாட் டு ஸ்கேர் அஸ். பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா சுவாமி இருக்கார் நம்மளோட. ஆனால் நம்மளோட டியூட்டி ஆல்வேஸ் பி கேர்ஃபுல். திஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட், திஸ் இஸ் ஸோ ப்ரெஷியஸ் அப்படின்றத நம்ம மனசில் எப்போவும் நம்மளை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு தஸ்மாத் ஜாகிரதா ஜாகிரதா ஜாகிரதா. இந்த ப்ரோக்ராம் மூலமாக இட்ஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி சுவாமி சொல்கிற சின்ன சின்ன வார்த்தைகளில் எவ்வளோ ஒரு ஆழ்ந்த கருத்து இருக்குது. நான் சொன்ன மாதிரி சுவாமி எனக்கு இந்த ரோலை கொடுத்துருக்காரு ஸ்பீக்கராக. உங்கள் எல்லாரையும் லிஸ்னராக உட்கார வச்சுருக்காரு. ஆனால் நீங்களாம் லிஸ்னராக இருக்கிறதுனால சுவாமி இஸ் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரீட் ஹிஸ் மெசேஜ். ஸோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல். ஐ எம் கிரேட்ஃபுல் டு ஈச் ஒன் ஆஃப் யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் மூலமாக சுவாமி எனக்கு கொடுத்துருக்காரு. I join you all in placing my humble gratitude at Swami's feet. நான் அடுத்த எபிசோடில் நான் சொன்ன மாதிரி அந்த இன்னொரு மகாவாக்கியம் which is connected to ABC of life அதை பற்றி பேசலாம். அது வரைக்கும் தேங்க்யூ. ஜெய் சாய்ராம்.